சம்மர் வெக்கேஷன்ல நெறைய பேரு ஊருங்களுக்கு கிளம்பி போவீங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல 2 நாளைக்கு முன்ன இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? என்ன மாதிரி பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நெறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஊருக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்ன இருந்தே நம்ம துணிகள எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சடனா நமக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அப்பப்ப ஒண்ணொண்ணு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஞாபகம் வர்றப்பல்லாம் அந்தந்த பொருள அப்பப்ப எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எத்தன நாளைக்கு ஊருக்கு போக போறீங்க? எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போறீங்க? அங்க உங்களால துணி வாஷ் பண்ண முடியுமா? வாஷ் பண்ண முடியாதா? இதெல்லாமே பிளான் பண்ணி துணி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, பவுச்சா இருந்தா நமக்கு நசுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுற எசென்ஷியல் பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் குடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. நான் எப்பவுமே ஊருக்கு போம்போது ட்ரெஸ் வரைக்கும் ஒரு பேக்ல வைப்பேன். எல்லாரோட இன்னர்ஸுமே தனியா ஒரு பேக்ல வச்சிருவேன். அப்பதான் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த பேக்ல நானு கிச்சன் டீக்ளட்டர் பண்ண பாத்திரம்லாம் வச்சிருக்கேன். தேவையில்லாத துணியும் எடுத்து வச்சிருக்கேன். இவ்ளோ துணி வைக்கிறதுக்கு என்கிட்ட பெரிய பேக்கும் இல்ல, பாக்ஸும் இல்ல. கார்ல தானே போக போறோம்னு அப்படியே மூட்டையா வச்சிருக்கேன். இது எல்லாமே நல்ல துணி தான். ஊர்ல ஆசிரமத்துக்கு ஏதாவது டொனேட் பண்ணிடுவாங்க. நீங்க எவ்வளோ பேக் ஊருக்கு எடுத்துட்டு போனாலும், காலியான இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அழுக்கு துணி எல்லாமே தனியா எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்காகவும் தனியா ஒரு பேக் வச்சுக்கோங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப செகண்ட் டிப் பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன வச்சிருக்கோம்? எத்தன நாளைக்கு நம்ம ஊருக்கு போக போறோம்? போயிட்டு வர்ற வரைக்கும் எந்த பொருளெல்லாம் தாங்கும்? அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்ப என்கிட்ட கட் பண்ணி வச்ச பால் பாக்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பச்சை மொளகா, பன்னீர் இதெல்லாமே இருக்கு. அரைச்சு வச்ச இட்லி மாவும் அப்படியே இருக்கு. நான் ஒரு 3 நாளைக்கு ஊருக்கு போக போறேன்னா, எனக்கு எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனா பால் மட்டும் தாங்காது. என்னோட தலைக்கும் 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஹென்னா போட்டுடுவேன். அப்பதான் போறதுக்கு 1 நாள் முன்னாடி இருந்தே மத்த வேலைகள பார்க்கறதுக்கு நமக்கு கரெக்ட்டா இருக்கும். 1 வாரத்துக்கு நீங்க ஊருக்கு போறீங்கன்னா, நான்வெஜ், காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து 2 நாளைக்குள்ள யூஸ் பண்ணிடுங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாள் ஏதாவது பால் இருந்துச்சுன்னா, பாக்கெட்டா இருந்தா அப்படியே ஃப்ரீசர்ல போட்டுருவேன். கட் பண்ண பாக்கெட்டா இருந்தா இந்த மாதிரி பாக்ஸ்ல ஊத்தி நான் ஃப்ரீசர்ல வச்சிருவேன். நான் எப்ப கிளம்பி போறேனோ, அந்த டைம்ல இந்த பாக்ஸ எடுத்து நான் பேக்ல வச்சுக்குவேன். ஒரு 5 மணி நேரம் டிராவல் இருந்துச்சுன்னா, இந்த ஐஸ் கரையறதுக்குள்ளவே நான் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். இந்த மாதிரி பண்றதுனால பாலும் வீணாக போறதில்ல. நம்ம போன உடனே காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ 3வது டிப் பார்க்கலாம். நம்ம சமைச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். மிச்சம் இருக்கிற சாப்பாட என்ன பண்றதுன்னு நம்ம யோசிப்போம். நெறைய பேரு மிச்சமா இருக்கிற சாப்பாட அப்படியே குப்பையில கூட கொட்டிட்டு போறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனா அப்படி பண்ணாம சாதத்த எல்லாத்தையுமே தனித்தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. போற வழியில நமக்கு எதுவுமே ஹோட்டல் பக்கத்துல இல்லனாலும், ரொம்ப பசியா இருக்கிறப்ப இது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பவுமே ஊருக்கு போம்போது இப்படிதான். மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துப்பேன். கூடவே ஒரு ஸ்பூனும் எடுத்துப்பேன். இப்ப சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. ஆனா பொரியல் இருக்கிற கடாயில மட்டும் பொரியல் எடுத்து பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு, அதுல இருக்கிற மிச்ச மசாலால கொஞ்சம் சாதத்தையும் போட்டு பெசறி நான் எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டைய குடுத்துடுறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் இதுலயே காலியாயிடும். சட்டை சோறுங்கிறதுனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போற வழியில இந்த சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்கலனாலும், வழியில யாராவது ரொம்ப பசியா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இத சாப்பிட குடுக்கலாம். இல்லன்னா வாயில்லா ஜீவன்களுக்காச்சும் சாப்பாடு போட்டுட்டு போலாம். இப்ப சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற ஃப்ரூட்ஸையும் நம்ம பேக்ல எடுத்து போட்டுக்கலாம். நாம இது போய் வர்றதுக்குள்ள கெட்டுடும். அதனால இத ஒரு பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டா, டிராவல் பண்ணும்போது சாப்பிடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான். இத கிளம்பும்போது அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டா ஆச்சு. சாப்பாடு காலி பண்ண பாத்திரத்த எல்லாத்தையும் அப்படியே விட்டுடாம, எல்லாத்தையும் சிங்க்ல எடுத்து போட்டு கழுவி வச்சிடணும். கழுவாம அப்படியே விட்டுட்டு போனா,
நம்ம 2 நாளைக்கு போயிட்டு வர்றதுன்னா கூட, இந்த பாத்திரம் எல்லாமே கால புடிச்சு கிச்சனுள்ள நுழையும்போதே ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். பாத்திரத்த கழுவுறது மட்டும் இல்லாம, சிங்க்கையும் நல்லா வாஷ் பண்ணி, தண்ணி ட்ரெயின் ஆவுற ஹோல்ஸ அதுக்குன்னு இருக்கிற கவர போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா, இத மூடாம போயிட்டா கரப்பான்பூச்சிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா, நம்ப ஊருக்கு போய் சுத்திட்டு வர்றதுக்குள்ள இவங்க கிச்சன சுத்தி பாப்பாங்க. சிங்க் கழுவி முடிச்ச பிறகு கவுண்டர் டாப், ஸ்டவ்வு இதெல்லாமே தொடச்சி நீட்டா வச்சுட்டு போயிடுங்க. போகும்போது நல்லா குஷியா போயிடுவோம். வரும்போது வீட்ட பத்தி யோசனையாவே இருக்கும். இதெல்லாம் பக்காவா நீட்டா செஞ்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஊர்லேருந்து வரும்போது எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா வரலாம். வீட்டுக்கு போனாலும் எல்லாமே நம்ம வச்சுட்டு போன மாரி அப்படியே கிளீனா இருக்குன்ற டென்ஷனும் இல்லாம இருக்கலாம். இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ 4த் டிப் பார்க்கலாம். வீட்ல இருக்கிற மளிகை சாமான் போட்டு வைக்கிற பாக்ஸ் எல்லாமே அவசரத்துக்கு சமைச்சிட்டு நம்ம சரியா மூடாம வச்சிருப்போம். இதெல்லாம் கரெக்ட்டா க்ளோஸ் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்ல ஆள் நடமாட்டம் இருந்தா பூச்சிக, நெறைய எறும்புங்க இதெல்லாம் அதிகமா வராது. 2 நாள் ஆள் வீட்ல இல்லன்னா போதும் எறும்பெல்லாமே வர ஆரம்பிச்சுரும். அதனால கிளீனா செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப 5வது டிப். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க. இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் கூட. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பால்கனில சுத்தி எல்லாமே சேஃப்டி கிரில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு டேப்பும் இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருக்கிற ஏரியால நெறைய மங்கி இருந்தது. ஊருக்கு போயிருந்த சமயத்துல சின்ன குட்டிங்கள்லாம் இந்த கிரில் வழியா உள்ள வந்து டேப்ப ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபுல்லு தண்ணி எல்லாமே கீழவே போய்க்கிட்டு இருந்திருக்கு. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க தான் தண்ணி போற சவுண்ட கேட்டு, ஆப்போசிட் வீட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட பசங்கள கூப்ட்டு ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்க வீட்ல என்ன ப்ராப்ளம்ன்னா, தண்ணி காலியாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே மோட்டர் ஆன் ஆயிடும். குழாயிலேருந்து தண்ணி கீழ போக போக, மோட்டர் வந்து தானாவே ஆன் ஆகி, மேல இருக்கிற டேங்க் ஃபில் ஆக்கிட்டே இருந்தது. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க பார்க்காம விட்டிருந்தா, மொத்த தண்ணியும் காலியாகி மோட்டரே ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்ல கீழ தண்ணி புடிச்சு வச்சிருங்க. அது மட்டும் இல்லாம வெளிய இருக்கிற டேப்க்கு இந்த மாதிரி ஒரு துணியும் சுத்திட்டு போயிடுங்க. தண்ணி குடிக்கணும்னு வர்ற மங்கியா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, பக்கெட்ல இருக்கிற தண்ணிய குடிச்சிட்டு சைலன்ட்டா போயிடுவாங்க. 6வது டிப். வீட்ல யூஸ் பண்ற ஆர்ஓ ஃபில்டர் எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா சடன்னா இதுல இருக்கிற சென்சார் போயிடுச்சுன்னா, ஆஃப் ஆகவே ஆகாது. அப்புறம் ஃபில்டர் ரொம்பி வீடெல்லாமே தண்ணி ஆயிடும். இப்ப 7வது டிப் பார்க்கலாம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தப்பி தவறி ஏதாவது ஒரு ஜன்னல் ஓப்பன் இருந்தா கூட பூனைங்க உள்ள வந்து அட்டகாசம் பண்ணிடும். என்னோட அம்மா ஒரு சமயம் ஊருக்கு போயிருந்தப்ப உள்ள ஒரு பூனை எலிய கொண்டு வந்து பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே விட்டுட்டு போயிருக்கு. அவங்க திரும்பி வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது வீடே ஸ்மெல் அடிச்சிருக்கு. இப்ப 8வது டிப் பார்க்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கிற டஸ்ட்பின்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு போயிடுங்க. நீங்க போய் 2டே நாள்ல திரும்பி வருவீங்கன்னா கூட இதுல இருக்கிற குப்பைகள்லாம் அழுகி புழுவே வச்சிரும். இப்ப அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல கேஸு, கீசர் ஸ்விட்ச்சு, வாஷிங் மிஷின் ஸ்விட்ச்சு இதெல்லாமே கரெக்ட்டா ஆஃப் பண்ணிடுங்க. ஐரன் பாக்ஸ ஸ்விட்ச் ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம பிளக்கே எடுத்துட்டு போயிடுங்க. எப்பவுமே ஐரன் பண்ணி முடிச்ச உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம பிளக்கையும் எடுத்து வச்சிருங்க. கடைசியா நாம பார்க்க போறது கார்ப்பரேஷன் தண்ணி ஏதாவது உங்களுக்கு சம்புக்கு வர்ற மாதிரி இருந்தா, சம்பில் இருக்கிற வால்வையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லைன்னா சம்பு ரொம்பி தண்ணி வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களோடது காவேரி தண்ணிங்கிறதுனால தண்ணியோட கலரே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. 2 மாசத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணாலும் தண்ணியோட கலர் இந்த மாதிரி தாங்க வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி நிறைய ஹோம் ஐடியாஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள்.